முட்டையிலிருந்து அல்லாஹ் படைத்திருக்கிறான், மனிதனை படைத்திருக்கிறான். கருவுற்ற சினை முட்டையிலிருந்து இவ்வளவு பெரிய அறிவுற்ற மனிதன் எப்படியாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று நீ யோசி. ஏன் மனிதனை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்று பாருங்கள். வெறுமனே படைத்த ரப்புல் ஆலமீன் இவன் என்ன சொன்னாலும் கேட்பான் என்று அல்லாஹ் பார்க்கவில்லை. படைத்தவன் எப்படி பார்க்கிறான் என்றால், நான் இவனை ரோபோ மாதிரி படைக்கல. ரோபோ என்ன செய்யும்? மனிதன் படைக்கிறான். தன்னுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்ய வேண்டும் என்று ஒரு ரோபோ செய்யறான். நான் சொல்றதை நீ செய்யணும், எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வருது, எதை வேணாலும் தூக்குனா தூக்குது. இப்படியாக மனிதனும் படைக்கிறான். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதனை படைக்கும் பொழுது அவனை நான் ரோபோ மாதிரி படைக்கல. எந்த சொன்னாலும் அவன் செய்ய போற ஒரு புரோகிராம் செஞ்ச ஒரு படைப்பாக நான் படைக்கவில்லை. அறிவுடையவனாக படைத்திருக்கிறேன். அறிவுடைய மக்களுக்கு எதை சொன்னால் அவன் சிந்திப்பானோ அந்த வார்த்தையை இறைவன் போடுகிறான். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மா யஹ்தியுல்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. தூணை தெரியாமல் வானத்தை படைத்து தீர்ப்பு நாளின் அதிபதியான அல்லாஹ்வுக்கே புகழ். இந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் நமது தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் மீதும் தாபீன்கள் தபோ தாபீன்கள் மீதும் இந்த மார்க்கத்தை அதன் தூய வடிவில் சொல்லக்கூடிய நல்லவர்கள் மீதும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்துள்ள நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தாலா அவன் படைத்த படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பாக ஆதமுடைய மக்களை படைத்திருக்கிறோம் என்று திருமறை குர்ஆன் வழியாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம், சிறந்தவர்களாக படைத்திருக்கிறோம் என்ற இப்படியான வார்த்தைகள் எதை கொண்டு சிறப்புடையவர்களாக நாம் ஆகிறோம் என்றால், அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த அறிவு என்பது படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எப்படி மனிதன் ஒரு இடத்திலே ஏதாவது கடித்தால் அதை தட்டி விடுவானோ, சின்ன சின்ன உணர்வுகள் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகள் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவன் வழங்கியிருக்கிறான். ஆனால் மனிதர்களுக்கு மாத்திரம் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் அவர்கள் சிந்தித்து ஒன்றொன்றையும் யோசித்து செய்யக்கூடிய ஒரு அறிவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதனால்தான் எல்லா படைப்புகளை விட சிறந்த படைப்பாக இந்த ஆதமுடைய மக்கள் இருக்கிறார்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பெரும் பெரும் வீரத்திலே சிறந்த பிராணிகள் இருக்கின்றன. சிங்கங்கள் இருக்கிறது, புலிகள் இருக்கிறது, யானைகள் இருக்கிறது. இதையெல்லாம் மனிதர்கள் பார்த்து பயப்படக்கூடிய, வியக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் கிட்ட கூட நெருங்குவதற்கு பயப்படுவார்கள். பாம்பை கண்டால் பயப்படுவார்கள். சமீபத்தில் ஒரு யானையை கூட, காட்டில் வரக்கூடிய யானையை செல்ஃபி எடுக்க போறேன்னு ஒருத்தர் போறார். செல்ஃபி எடுக்க போய் அது உதைப்பட்டு பல்வேறு பெருசாக உயிர் சேதம் இல்லாமல் தப்பிக்கிறார். தப்பிக்கக்கூடிய அந்த நபருக்கு தான் அதே வனவகத்தை பார்க்கக்கூடிய அந்த துறை 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறது. மிதிப்பட்டது நான், எனக்கே அபராதமானு கேட்குறான். நியாயம் அதுதான். ஆனால் உண்மையிலேயே உனக்கு அறிவு இருந்தால் என்ன செய்திருப்பாய்? காட்டிலே இருக்கக்கூடிய யானை
கூடுதலாக வேகப்பட்டால் அடி நமக்கு தான் தெரியும். தெரிந்து தானே போனேன், உனக்கு தான் அபராதம். அப்போது எங்கே அறிவு சிந்திக்கப்படாமல் நம்மளுடைய வீரம்தான் கூடுதலாக அதை விட சிறந்த அறிவு படைத்தவர்களாக நாம் இருந்தாலும் பலம் பொருந்தியதாக அது இருக்கிறது என்ற அந்த யோசனை வராமல் செயல்படக்கூடிய அந்த நேரத்தில் பாதிக்கப்படக்கூடியவரும் அறிவு படைத்தவர் தான். அப்போ அறிவு என்பது எல்லா நேரங்களிலும் சிறந்ததாக ஒரு மனிதன் வைத்திருக்க வேண்டும். அதே பலம் பொருந்திய ஒரு யானையை இதே மனிதன் தான் ஒரு சர்க்கஸ் என்ற இடத்தில் வித்தை காட்டுகிறான். பாம்பை வைத்து வித்தை காட்டுகிறான், சிங்கத்தை வைத்து வித்தை காட்டினார்கள், புலியை வைத்தெல்லாம் வித்தை காட்டினார்கள். அறிவு இருந்தால் எதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதை மனிதன் பயன்படுத்துகிறான். அதே அறிவை கொண்டு அதே இடத்திலே மிதியும் வாங்குகிறான். இப்படியாக இறைவனால் அருளப்பட்ட இந்த அறிவு என்பது சிறந்ததாக அல்லாஹ்வும் நம்மளை பார்க்கிறான். அதனால்தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா முதல் வசனத்தை இறக்குகிறான். இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உமது இறைவன் பெயரால் நீ போதுவீராக என்ற இறை செய்தி, முதல் செய்தி இறங்குகிறது. முதல் செய்தி இறங்கிய உடனேயே இறைவன் என்றால் எப்படியான ஒரு ஆர்டர் கொடுக்கணும், எனக்கு ஐவேளை தொழுகையை நிறைவேற்று, என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், இப்படியான அமல்கள் ரீதியாக இறைவன் பேசவே இல்லை. இறைவன் பெயரால் போதுவீராக, உம்மை கருவுற்ற சினை முட்டையிலிருந்து அல்லாஹ் உம்மை படைத்திருக்கிறான், மனிதனை படைத்திருக்கிறான். கருவுற்ற சினை முட்டையிலிருந்து இவ்வளவு பெரிய அறிவுற்ற மனிதன் எப்படியாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று நீ யோசி. ஏன் மனிதனை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் என்று பாருங்கள். வெறுமனே படைத்த ரப்புல் ஆலமீன் இவன் என்ன சொன்னாலும் கேட்பான் என்று அல்லாஹ் பார்க்கவில்லை. படைத்தவன் எப்படி பார்க்கிறான் என்றால், நான் இவனை ரோபோ மாதிரி படைக்கல. ரோபோ என்ன செய்யும், மனிதன் படைக்கிறான், தன்னுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்ய வேண்டும் என்று ஒரு ரோபோ செய்கிறான். நான் சொல்றதை நீ செய்யணும், எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வருது, எதை வேணாலும் தூக்குனா தூக்குது. இப்படியாக மனிதனும் படைக்கிறான். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதனை படைக்கும் பொழுது அவனை நான் ரோபோ மாதிரி படைக்கல. எந்த சொன்னாலும் அவன் செய்ய போற ஒரு ப்ரோக்ராம் செஞ்ச ஒரு படைப்பாக நான் படைக்கவில்லை, அறிவுடையவனாக படைத்திருக்கிறேன். அறிவுடைய மக்களுக்கு எதை சொன்னால் அவன் சிந்திப்பானோ அந்த வார்த்தையை இறைவன் போடுகிறான். உன்னை நான் எப்படி படைத்திருக்கிறேன் என்று பார். திடீரென்று நீ அப்படியே வரவில்லை, உன் தாயிடத்தில் இருந்து இப்படி எப்படி இருக்கிறாயோ அப்படியாக நீ வரவில்லை. அல்லது இதற்கு முன்பு என்னவாக இருந்தாய் அதை யோசித்து பார். ஒன்றும் இல்லாதிருந்து உன்னை நான் படைத்திருக்கிறேன். பல்வேறு இடங்களில் மனிதனை அல்லாஹ் படைத்ததை பற்றி பேசுகிறான். கருவுற்ற சினைமுற்றிலிருந்து உன்னை படைத்திருக்கிறேன், ஒன்றும் இல்லாதிலிருந்து உன்னை படைத்திருக்கிறேன், களிமண்ணிலிருந்து உன்னை படைத்திருக்கிறேன் என்று பல்வேறு விதமாக இறைவன் நமக்கு நம்மளுடைய படைப்பை பற்றி பேசுகிறான். இதையெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன? திருமறை குர்ஆனில் பல்வேறு வரிகளில் திருமறை குர்ஆனை விட்டுவிட்டு எல்லா வேதங்களையும் நீங்கள் எடுங்கள். எல்லா வேதங்களிலும் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பாடம் என்னவாக இருக்கும் என்றால், இறைவன் இப்படி செய்கிறான், இறைவன் இப்படி கட்டளையிட்டிருக்கிறான், இதை கட்டுப்பட்டு நடங்கள், இதையெல்லாம் செய்தால் உங்களுக்கு நன்மை இருக்கிறது, இதிலிருந்து நீங்கள் தவிர்த்திருந்தால் உங்களுக்கு தீமையிலிருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் என்று போதனைகளாகவே இருக்கும். ஆனால் குர்ஆனில் மாத்திரம்தான் பல்வேறு வரிகளில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தியுங்கள், குர்ஆனில் சொல்லப்பட்ட வரிகளை சிந்தியுங்கள். அல்லாஹ் வானத்தை எப்படி படைத்திருக்கிறான் என்று பாருங்கள். நான் இதை படைத்திருக்கிறேன், என்னை வணங்கு என்று சொல்லவில்லை. நான் உனக்கு உணவளிக்கிறேன், என்னை வணங்கு என்று சொல்லவில்லை. படைத்த ரப்புல் ஆலமீன் எப்படியெல்லாம் நான் படைத்திருக்கிறேன் என்று பாருங்கள். ஏன் நம்மளை பார்க்க சொல்கிறான் என்றால், நமக்கு அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது, சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கிறது. அந்த திறமையை கொண்டு, அந்த அறிவை கொண்டு நீங்கள் எல்லாவற்றையும் சிந்தியுங்கள். இதெல்லாம் மனிதனால் சாத்தியமா என்று பாருங்கள். இப்படியாகத்தான் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான். ஆனால் மனிதர்கள் அவ்வாறாக பார்ப்பதில்லை. நமக்கு வழங்கப்பட்ட அருளை படைத்தவன் சரியாக பார்க்கிறான். ஆனால் மனிதர்கள் தனக்கு அருளப்பட்ட ஒன்றை அருளாகவே பார்க்கவில்லை.
அந்த அருள் இன்றைக்கு என்னவாக பார்க்கப்படுகிறது என்றால், பிறரால் அது மலிங்கடிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. பல்வேறு ரூபங்களில் போதைப் பொருட்களால் இன்றைக்கு பல்வேறு இளைஞர்கள் பாதிப்படைகிறார்கள். எதில் முதலில் பாதிப்படைகிறார்கள்? உடல் ரீதியாக அல்ல, அறிவு ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு அவர்கள் உட்கொள்கின்ற பல்வேறு போதைப் பொருட்கள் நேரடியாக உடலை தாக்குவதை விட அறிவை தான் மழுங்கடிக்கிறது. தான் உட்கொள்கின்ற போதைப் பொருளால் காலையிலே கிப்டாப்பா ஆஃபீஸுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, ஈவினிங் தான் எங்கே இருக்கிறோம் என்று தெரியாத அளவுக்கு படுத்திருக்கிறார்கள். தான் இந்த இடத்திலே தான் படுத்திருக்கிறதுனா என்று தெரியாத அளவிற்கு காலையில் எழுந்திரிச்சு வெகு வெகுவென்று யாரும் பார்க்காதவாறு ஓடுகிறார்கள். இதெல்லாம் எதிலிருந்து வருகிறது? அறிவு மழுங்கடிக்கப்படுகிறது. கொரோனா என்ற ஒரு நோய் வந்தது. கொரோனாவுடைய நோய்க்கு பிறகு சைனாவில் பரவிய அனைத்தும் நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். இப்போ சைனா என்பது இந்தியாவை விட மக்கள் தொகையில் அதிகமான ஒரு நாடு, பரப்பளவிலும் பெருசுதான். அப்போ அந்த நாட்டிலிருந்து எல்லா நாடுகளுக்கும் பரவுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்தியா செல்போன்கள் பயன்படுத்தக்கூடிய விகிதாச்சாரத்தில் மாணவர்கள் 10 வயதிலிருந்து 18 வயது உடைய இளமை பருமை உடைய மாணவர்கள் செல்போன்கள் பயன்படுத்தக்கூடிய விகிதாச்சாரம் சைனாவை விட, அமெரிக்காவை விட இந்தியா முதலிடத்திலே இருக்கிறது. இது கொரோனாவுக்கு பிறகு. ஏன்? படிப்பும் செல்போன்ல வந்துருச்சு. நாம் எதையாவது தேட வேண்டுமா? அனைத்தும் செல்போன் தான். இன்றைக்கு சிறு பிள்ளையாக இருந்தாலும் அது படிக்கக்கூடிய பாடம் இன்றைக்கு வரக்கூடிய அனைத்தும் செல்போன்கள் வழியாக வருவதனால் மாணவர்களுடைய பயன்பாட்டினுடைய விகிதாச்சாரத்தில் செல்போன்களுடைய விகிதாச்சாரம் இன்றைக்கு இந்தியாவுக்கு முதலிடத்திலே இருக்கிறது. போட்டியிலே இல்லை, வேகமாக ஓடக்கூடியதில் அல்ல, சுடுவதிலே அல்ல, எல்லா உடல் ரீதியான அனைத்திலும் பின்தங்கிவிட்டு செல்போன்கள் பயன்படுத்துவதிலே முதலாவதாக இந்திய மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இது ஒரு பக்கம் கவலைக்கு உண்டான ஒரு விஷயம். ஏன்? அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்தும் பாடத்திட்டத்துக்கு ரீதியானது அல்ல, பாடத்துக்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதுவும் அல்ல. இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய 75% செல்போன்களுடைய பயன்பாடு அனைத்தும் விளையாட்டுக்காக, கேம்களுக்காக விளையாடப்படுகிறது. முன்பெல்லாம் 11 பேர்கள் சேருவார்கள், விளையாட போடும், வெளியில் கிரவுண்டுக்கு போவாங்க, கிரிக்கெட் விளையாடணுமா, ஃபுட்பால் விளையாடணுமா, ஏதாவது ஒன்று விளையாடுவார்கள். 6 பேர் 7 பேருன்னு சேர்ந்து விளையாடுவார்கள். இன்றைக்கும் விளையாடுகிறார்கள். அதே 7 பேராக 6 பேராக 10 பேராக இன்றைக்கு விளையாடுகிறார்கள். ஒரே இடத்தில் உட்கார்ந்து செல்போனில் விளையாடுகிறார்கள். இவனும் அந்த 10 பேர் ஒரே லிங்க்ல தான் இருக்கிறான். எங்கெல்லாம் இவர்களுக்கு அந்த நெட்வொர்க் கிடைக்குதோ, எங்கெல்லாம் நல்ல ஃபாஸ்ட் நெட்வொர்க் இருக்குமோ அங்கே போய் உட்கார்றான். ஏதோ கிரவுண்டு கிடைச்சது மாதிரி ஒரு இடத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றையுடைய பருவத்திலே மாறிக்கொண்டிருக்கிறது. இது எது அளிக்கிறது? அவர்கள் படிக்கக்கூடிய பாடத்திட்டங்களை எல்லாம் மழுங்கடிக்கிறது, மார்க்க கல்வியை மழுங்கடிக்கிறது. இந்த விளையாட்டினால் எந்த ஒரு அறிவு ரீதியான எந்த ஒன்றும் பிறக்க போவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு ரீதியாக செயல்படக்கூடிய ஒவ்வொரு சகாபாக்களையும் பார்த்து வியப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சகாபியை கூப்பிடுறாங்க, நீங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சந்தைக்கு போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க, ₹1 நாணயம், ஒரு வெள்ளி நாணயத்தை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஒரு ஆடு வாங்கிட்டு வரதுக்கு போகிறார். போனவர் ஒரு ஆடு வாங்கி அதே சந்தையில் ₹2 விற்கிறார். ₹2 விற்றுட்டு திரும்பவும் ஒரு ஆடை ₹1 கொடுத்து வாங்கிட்டு வர்றார். வாங்கிட்டு வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ நீங்கள் வாங்கி வர சொன்ன ஒரு ஆடு, இதோ நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த ₹1 என்று திருப்பவும் அதையும் கொடுக்குறார். இது எப்படி சாத்தியம் என்று கேட்கும் பொழுது நடந்ததை எல்லாம் சொல்லி விடுகிறார். அன்றைக்கு அந்த நிமிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கையேந்தி எனக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அந்த சகாபியை சொல்றாங்க, என்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்காக பிரார்த்தனை செய்தார்களோ அன்றையிலிருந்து நான் ஒரு படி மண்ணை அள்ளினால் கூட இரட்டிப்பு லாபத்தை தான் பார்த்தேன். ஒவ்வொரு வியாபாரத்திலும் 2 லாபங்கள். அன்றைக்கு அவர் செய்த வியாபாரத்தினுடைய யுக்தி, அறிவினுடைய யுக்தி, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிரார்த்தனை, இரட்டிப்பு லாபம். எதை எடுத்தாலும் நான் மரணிக்கும் வரை என்னுடைய வியாபாரம் அவ்வாறாகத்தான் இருந்தது என்று சொல்லி காட்டுகிறார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படியானவர்கள். வெறுமனே மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பது, வகை செய்தியை வாங்குவது, மக்களுக்கு சொல்வது மாத்திரமல்ல, வேறு தலைவர் என்று சொல்கிறோமே, எல்லாவற்றுக்கும் தலைவராக இருந்தார்கள். சிந்தித்து செயல்படுவதற்கும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எப்படியான பத்ர் யுத்த களம், முதல் யுத்த களம் வருகிறது. ஒரு தலைவராக முன்னின்று யாரெல்லாம் வீரர்களோ முன்னடிவார்கள் என்று சொல்லவில்லை, எல்லாவற்றையும் யூகிக்கிறார்கள். தண்ணீர் எங்கே இருக்கிறது, அந்த தண்ணீரை முதலில் அபகரியுங்கள், தண்ணீரை முற்றுகையிடுங்கள். அது முதல்ல தண்ணீரை பிடிக்கிறாங்க. அடுத்த கட்டமாக எதிரி எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும். 1000 நபர்கள் என்று நமக்கு தெரியும். போர்க்களத்தில் அந்த களத்தில் நிற்பவர்கள் எப்படி தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவசரப்படாதீர்கள், 2 சகாபாக்களை அழைத்து நீங்கள் எதிரி இடத்திலே சென்று, இங்க நேரடியா இல்லை, தெரியாம போய் யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிடுவாங்க, அழைத்து வருகிறாரு. வேலை செய்யற ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்து விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு கேள்வியாக கேட்கிறார். கேட்கும் பொழுது அங்கே எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் அவன் சொல்ல மறுக்கிறான். திரும்ப அடிச்செல்லாம் கேட்குறாங்க. அவன் சொல்றதாவே இல்லை, விட்டுருங்க, இனிமேல் ஒன்றும் செய்யாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் இறுதியாக ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். எத்தனை ஒட்டகங்கள் அங்கே அறுக்கப்படுகிறது என்று சொல். 10 ஒட்டகங்கள், ஒரு நாளைக்கு 10 ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள், ஒரு ஒட்டகத்துக்கு 100 நபர்கள் சாப்பிடலாம். 10 ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது, எதிரிகள் 1000 நபர்கள் இருக்கிறார்கள், தயாராக இருங்கள். எப்படியான ஒரு தலைவராக, எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் எந்த களத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறங்க மாட்டார்கள். அறிவுடைய மக்களுக்கும் அப்படித்தான் அல்லாஹ்வும் விரும்புகிறான். அறிவுடைய மக்களை மேன்மை பொருந்தியவர்களாக, அறிவுடைய மக்கள் சிறந்தவர்கள், அறிவுடையவரும் அறிவில்லாதவரும் எப்படி சமமாவார்கள் என்று கேட்கிறான். மனிதர்களான், மூக்கு இருக்கு, காது இருக்கு, சுவாசிக்கிறீர்கள், சாப்பிடுகிறீர்கள், எல்லாவற்றுக்கும் நீங்கள் சரிதான். ஆனால் அறிவுடையவரும் அறிவில்லாதவரும் சமமாக மாட்டார்கள். ஏன்? அவன் சிந்திக்கிறான், ஒவ்வொன்றையும் சிந்தித்து செயல்படுகிறான், சிந்தித்து முன்னோடி போகிறான். இவனும் எனக்கு என்னான்னு இருப்பவர்களும் சிந்திக்காத மக்களும் ஒரு காலம் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் அறிவுடைய மக்களுக்கு எவ்வாறான ஒரு வார்த்தையை போடுகிறான் என்று பாருங்கள். அந்த அறிவு இன்றைக்கு எவ்வாறாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், எவ்வாறு மாணவர்களுடைய அந்த அறிவுகள் எவ்வாறாக போய் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் குகையில் இருந்தார்கள் 3 நாட்கள். எல்லா சகாபாக்களையும் ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்கு அனுப்பினோன்னு ஒரு தலைவர் கிளம்புகிறார் என்றால் ஒட்டுமொத்த எதிரிகளும் சூழ்ந்திருப்பார்கள். எங்க இருக்கிற இடத்தை விட வெளியில் போகும்பொழுது அவரை கொல்வது என்பது ரொம்ப இலகுவாக அமைந்துருந்து எதிரி ரொம்ப கண்காணிச்சுட்டே இருப்பான். அப்போ ஹிஜ்ரத்துடைய பயணத்தை போகிறேன் என்ற தகவலை கொடுத்துட்டாங்க. தகவலை கொடுத்துட்டு தானும் தன்னுடைய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கிளம்புனா மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு சவுர் குகையில் போய் தங்கிடுறாங்க. 3 நாள் தங்குகிறார்கள். அதில் 2 நபி தோழர்கள் நியமனம் செய்கிறாங்க. ஒரு ஆள் காலையிலிருந்து மக்காவிலே இருப்பார். மக்காவில் சாதாரண எப்பொழுதும் போல உழைக்கக்கூடிய இந்த உழைப்பு முடிச்சுட்டு மகரிப் நேரத்தில் எல்லாரும் வீட்டுக்கு போவாங்கல்ல, அது மாதிரி காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு மக்காவில் இருக்கிறார். மகரிப் ஆனோன்னு சவுர் குகைக்கு வந்துடுவார். காலையிலிருந்து எதிரிகள் என்னென்ன செய்கிறார்கள் என்று உளவு பார்ப்பதற்காக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்னொன்று, அபூபக்கர் அவர்களுடைய அடிமையாக இருந்த நபித்தோழர், அவருக்கு என்னன்னா சவுர் குகைக்கு வெளியில ஆடு மேய்ப்பது போல அவர்களை சுற்றி கண்காணித்து கொண்டே இருக்கணும். யார் அந்த குகைக்கு நெருக்கமாக வருகிறார் போகிறார்கள் என்று பார்ப்பதற்காகவே அவர் வெளியில ஆடு மேய்ச்சிட்டே இருப்பார். ஈவினிங் ஆனோடனே அந்த ஆட்டினுடைய பாலை எல்லாம் கறந்து அவர்களுக்கான உணவையும் அவர் தருவார். இப்படி 2 நபர்களை 3 நாட்கள் ஒரே இடத்திலே தங்கி, ஏன் ஒரு ஆள் இன்னைக்கு கிளம்பினாலும் 3 நாளைக்கு எவ்வளவு தூரம் போயிருப்பாங்க. அப்போ எதிரிகள் இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்போ இவ்வளவு தூரம் கடந்திருப்பார்கள். 3வது நாள் எங்கே இருப்பார், இப்படித்தான் கணக்கு போடுவாங்க. யாரும் ஒரே இடத்திலே அந்த ஒரு நாள் கணக்கை வைத்து பார்க்கும் பொழுது இங்கே இருப்பார் என்று கணிக்க முடியாது. அப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சவுர் குகையிலே இருந்து 3 நாட்கள் தங்கி இருந்து பொறுமையாக கிளம்புகிறார்கள்.
இப்படியாக அந்த அந்த யோசனைகள் செய்து சரியான முறையில், ஏன்னா அன்றைக்கு எதிரிகள் என்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையை வெட்டுவோம் என்று சுத்தி கொண்டே இருந்தார்கள். இப்படியான சூழ்நிலையில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இதே மாதிரி நாம் ஒரு அலட்சியப்படுத்துகிறோம். சில நேரங்களிலே அறிவை யோசிக்காமல் அலட்சியமாக கிடக்கிறோமே, அதுவும் ஆபத்தை நேரிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சகாபாக்கள் எதிரி நாட்டை உளவு பார்ப்பதற்காக அனுப்புகிறார்கள். நீங்கள் போயிட்டு என்னென்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக அனுப்பும் பொழுது அதில் 10ல் ஒரு நபித்தோழரை தலைவராக போட்டு ரொம்ப அறிவுடையவர், சிறந்தவர், நல்ல வீரரான ஒருவரைத்தான் தேர்வு செய்கிறார்கள். ஆனால் இப்படியான நபர்கள் வந்திருக்கிறார்கள் என்று எதிரிக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்போது அவங்களும் தேட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு இடத்திலே அவர்கள் சாப்பாடு சாப்பிட்றாங்க. சாப்பாடு சாப்பிடும் பொழுது பேரிச்சம்பழ கொட்டையெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து காலி பண்ணிடுறாங்க. அப்போது இந்த இடம் சாப்பிட்ருக்குறாங்கன்னு அவங்க எதிரி பார்க்குறாங்க. எதிரி பார்க்கும் பொழுது அந்த பேரிச்சம்பழ கொட்டையை எடுத்து பார்த்து, இது மதீனாவுடைய பேரிச்சம்பழ கொட்டை. அந்த பேரிச்சம்பழத்துடைய ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான விளைச்சல் இருக்கும். இப்போ நாம் இங்கே சாப்பிட்ற மாதிரி கேரளாக்காரங்க மொத்த அரிசியில் சாப்பிடுவாங்க. இது அங்கே உள்ள வெரைட்டி மாதிரி புரியும் நமக்கு. அது மாதிரி அங்கே மக்காவாசிகள் இது மதீனாவுடைய பேரிச்சம்பழம், இங்கே தான் எதிரிகள் இருக்கிறார்கள் என்று கண்டறிந்து அந்த 10 பேரையும் பிடித்து விட்டார்கள். இப்போ எந்த அளவிற்கு ஒரு நேரத்திலே நம்மளுடைய அலட்சியங்கள், அந்த 10 பேரும் கொல்லப்பட்டார்கள். ஒரு சின்ன ஒரு அலட்சியம், ஒரு தவறு ஒரு மனிதனுடைய உயிரையே வாங்கிவிடும். அந்த அளவிற்கு அறிவை நுட்பமாக பயன்படுத்த தவறினாலும் பெரும் ஆபத்து இருக்கிறது. அறிவை அலட்சியமாக கருதிவிட்டாலும் அதுவும் பெரும் ஆபத்தில் இருக்கிறது என்று அறிவுடைய மக்கள் என்றைக்கும் அறிவு மழுங்கப்பட்டதை போன்று நடந்து கொள்ள மாட்டார்கள். தவறு நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமின் ஒரு இடத்தில் 2 முறை கொட்டுப்பட மாட்டான் என்று சொன்னார்கள். நாம ஒரு தொழிலோ அல்லது பல்வேறு இடத்துக்கு செல்வோம். ஒரு இடத்துல போய் தவறு நடந்துச்சு, திரும்பி வந்துடுவோம். திரும்ப அதே பாதையில் போய் நம்ம யாரும் போய் நிற்க மாட்டோம். ஒரு கார் ஓட்டும் பொழுது கூட ஒரு இடத்துல ஒரு பள்ளம் இருந்துச்சு, இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் ஓட்டும் பொழுது கவனமாக ஓட்டுவார்கள். அந்த பள்ளம் இருக்காதுன்னு நினச்சி ஓட்ட மாட்டாங்க. ஏன்? அது கவனமாக ஓட்டும். ஒரு இடத்துல கொட்டு வாங்குவான். ஒரு மூமியினுடைய அடையாளம், ஒரு இடத்திலே தவறு நடக்கும், அந்த இடத்திலே அவன் அந்த தவறை உணர்ந்து 2வது முறை அவன் கொட்டுப்பட மாட்டான் என்று சொன்னார்கள். ஒரு மூமியினுக்கான அடையாளத்தையே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவோடு தான் பேசினார்கள். அந்த அறிவு எங்கெல்லாம் வழிங்கெடுக்கப்படுகிறதோ, எதெல்லாம் அறிவற்ற பல்வேறு கல்விகள் இங்கே இருக்கிறது. இன்றைக்கு கல்வி என்பது செல்போன்களில் எப்படி எடுக்கிறார்கள் என்றால், ரொம்ப அந்த ஷார்ட்ஸ் இருக்கு பாருங்க, இன்னைக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறோம். ஏன் இந்த ஷார்ட்ஸ் பார்க்குற பழக்கம் அதிகமாக போச்சுன்னா, எல்லாமே ஷார்ட்டாக சொல்லணும். பேசும்பொழுது கூட ஒரு பயானை இன்றைக்கு அரை மணி நேரம் பார்ப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? 1 மணி நேரம் பயான், பாய் இன்னைக்கு அரை மணி நேரத்தில் முடிச்சிருங்க. பேசும் பொழுது கூட இன்றைக்கு சொற்பொழிவுகள் 2 மணி நேரங்கள், 3 மணி நேரங்கள் எல்லாம் சொற்பொழிவுகள் பார்த்து நாம் இன்றைக்கு அரை மணி நேரம், 1 மணி நேரத்திலே அனைத்தையும் முடிக்கிறோம். காரணம், அந்த அளவுக்கு மூளைகள் எல்லாம் சுருக்கக்கூடிய விதமாக இன்றைக்கு செல்போன்கள் நம்மளை மாற்றி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு ஹதீஸை சொன்னால் கூட அப்படி 2 செகண்டில் சொல்லணும். அப்போ தான் கேட்குறாங்க. ஹதீஸை கூட இன்றைக்கி நம்ம 2 செகண்டில் மாற்றுற அளவுக்கு இன்றைக்கு விரிவாக ஒன்றை படிக்கக்கூடிய அறிவாக இன்றைக்கு இல்லை. சுருங்கிய அறிவாக சீக்கிரமாக ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வதை கூட இன்றைக்கு ரொம்ப சீக்கிரம், இன்னைக்கு பணக்காரன் ஆகணும், நான் இன்னைக்கு படித்தேன்னா அடுத்த வருஷம் நான் பெரிய மல்டி மில்லியனர்னு நினைக்கிறான். அதனால்தான் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் மாணவர்களுடைய அந்த வேலை வாய்ப்பை கூட தவற விடுகிறார்கள். ஏன்? நல்ல இடத்துல இன்னைக்கு குறைந்த சம்பளமாக இருந்தாலும் அந்த இடத்துல நின்று பல்வேறு வருடங்கள் உழைத்து தான் ஒரு இடத்துக்கு வருவார்கள். மூத்தவர்கள், உங்களுடைய தாய் தந்தையர் இடத்துல பேசினால், உங்களுடைய மூத்த சகோதர இடத்துல பேசினால் பல்வேறு அறிவுகள் நமக்கு கிடைக்கும். அந்த அறிவை இன்றைக்கு வெகு சீக்கிரமாக அடைய வேண்டும் ஆசைப்படுகிறோம். பணத்தை வேகமாக அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அது சிறந்ததாக இருக்கிறதா? நல்ல கல்வியை படிக்கிறோமா? அறிவுள்ள பயனுள்ள கல்வியை படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள்,
தினந்தோறும் துவா செய்யுங்கள். பயனற்ற கல்வியில் இருந்து இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல்வேறு பிரார்த்தனைகள் தினந்தோறும் கேட்பார்கள். அதிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பயனற்ற கல்வி. எது பயனுடையது, எது பயனற்றது என்றே நமக்கு தெரியாது. நாம் மாட்டு செல்போனில் நிறைய பார்த்துக்கிட்டே இருப்போம். இன்றைக்கு பல்வேறு அவதூறுகளும் அதே செல்போனில் தான் வருது. வாட்ஸ்அப்பில் இன்றைக்கு திறந்தால் எல்லா குரூப்லேயும் ஒரே மாதிரியான செய்தி. அந்த ஒரே மாதிரியான அத்தனை செய்தியும் அனைத்தும் பொய்யான செய்திகள். ஒருத்தர் ஒரு இடத்துல ஃபார்வர்ட் பண்ணுறாரு, அவரை சார்ந்த எல்லா குரூப்புக்கும் ஃபார்வர்ட் ஆகுது. இதுவும் முக்கியமான செய்தி மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து பேசும். அனைத்தும் பொய்யான செய்திகளாக இருக்கிறது. எது பொய், எது சரியான செய்தி, எதையும் இந்த அறிவு ஆராய்ந்து பார்க்கக்கூடாத அளவிற்கு இன்றைக்கு இந்த அறிவுகள் எல்லாம் மாறி இருக்கிறது. இப்போ எப்படியான ஒரு அறிவு எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். இந்த அறிவு இறைவனால் அருளப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு பொருள். அந்த மேன்மையை நாம் துளைத்தாலும், அலட்சியப்படுத்தினாலும், உதாசீனப்படுத்தினாலும் அது கேடு நமக்குத்தான் என்பதை நாம் உணர்ந்து அறிவுடைய மக்களாக திகழ்ந்து நாளை மறுமையில் இறைவனிடத்தில் சிறந்த நற்கூலியை பெற்ற நன்மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், இந்த ஜமாத்தின் சார்பாக முன்மாதிரி இளைஞர்கள் என்ற இந்த செயல் திட்டம் பரவலாக எல்லா இடங்களிலும் நடந்து வருகிறது. சமீபத்தில் நம்முடைய தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக பல்வேறு இளைஞர்களை ஒருங்கிணைத்து ஒரு நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்தோம். அது இந்த தௌஹீது மக்கள், தௌஹீது இளைஞர்களை அழைத்து செய்வதற்கான காரணம், எங்களுக்கு தான் தௌஹீது தெரியுமே, எங்களுக்கு ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்ற ஒரு யோசனை எல்லா மக்களுக்கும் இருக்கும். ஏன் இளைஞர்களை, அதுவும் தௌஹீது அறிந்த இளைஞர்கள் அழைத்து சொன்னதற்கான காரணம், உங்களோடு இணைந்திருக்கக்கூடிய பல்வேறு நண்பர்கள் தௌஹீதினுடைய சிந்தனை அற்றவர்களாக இருப்பார்கள். தர்காவினுடைய வீரியம் தெரியாது, குடி போதையினுடைய அதனுடைய பேர் ஆபத்து தெரியாது, பெற்றோர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்ற வார்த்தைகளுடைய அந்த பாவம் புரியாது. இப்படியான நண்பர்கள் உங்களிடத்தில் இருப்பார்கள். அந்த நண்பர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நல்ல நண்பர்கள், நல்ல நண்பர்களுக்கும் கெட்ட நண்பர்களுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கிறது. நல்ல நண்பர் என்றால் நறுமணம் பூசக்கூடிய, நறுமணம் தயாரிக்கக்கூடிய இடம் இருக்கிறதே, அப்படியான ஒரு நபர். அந்த இடத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் அனைவரும் நறுமணம் பூசியவர்கள் போல மனமாகத்தான் அவர்களிடத்திலிருந்து போவார்கள். கெட்ட நண்பர்களுக்கு உதாரணம் கொள்ளு பட்டறை போன்றது. கொள்ளு பட்டறையிலே ஒருத்தர் வேலை பார்க்குறார், அந்த பட்டறைக்கு ஒருத்தர் வர்றார். இப்படி ஒவ்வொருத்தவராக வரும் பொழுது எல்லாருக்குமே உடல் ரீதியாக உஷ்ணம் வந்துடும். அங்கே ரொம்ப நேரம் இருக்குன்னு விரும்ப மாட்டாங்க. அங்கேருந்து வெளியே போவர்களும் அதே அந்த உஷ்ணத்தோடும் சிரமத்தோடும் வெளியே போவாங்க. அப்போது நாம் எல்லாம் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்மிடத்திலே வருபவர்களும் நம்மை போன்று மனமாக அவர்கள் திரும்பி போக வேண்டும். நாம் எப்படி தௌஹீதை புரிந்திருக்கிறோமோ, எப்படி தர்காவில் இருந்து விலகி இருக்கிறோமோ அதை நம்மளுடைய நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் இந்த முன்மாதிரி இளைஞர்களுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த செயல் திட்டத்திலே ஒன்று. நாம் கற்றுக்கிட்ட மாதிரி நாம் எப்படி புரிஞ்சிருக்கிறோமோ, நாம் எப்படி இந்த இஸ்லாத்தை தெளிவாக விளங்கி இருக்கிறோமோ அதை சக நண்பர்களோடு உரையாட வேண்டும். பல்வேறு செய்திகள் பேசுவோம். யாரும் பேச தெரியாத இளைஞர்கள் எல்லாம் இல்லை. சகஜமாக பாடத்திட்டங்களை பற்றி பகிர்கிறோம். நாம் படித்த இன்றைக்கி என் கிளாஸில் என் ஃப்ரெண்டு வரலன்னா அடுத்த நாள் வரும்பொழுது அவனுக்கு நாம் சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் மிஸ் நடத்துனாங்க, சார் நடத்துனாங்கன்னு எப்படி சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ ஒரு இடத்துல பயான் நம்ம கேட்குறோம். ஒரு உரையாடலை
ஒரு பயானை, ஒரு ஹதீஸை நாம் கேட்கும் பொழுது, குர்ஆனுடைய வசனங்களை கேட்டிருக்கிறோம், விளங்கியிருக்கிறோம் என்றால், நீங்கள் தினந்தோறும் கற்கக்கூடிய உலக கல்வியை விட அன்றைக்கு உங்களுடைய நண்பருக்கு சொல்லக்கூடிய அந்த போதையில வரக்கூடிய நன்மை இருக்கிறதே, இது நாளை மறுமையில் பெரும் நன்மையாக, நன்மை மூட்டையாக அது இறைவனால் அருளப்படும். அத்தோடு உங்களோடு பழக பழக அவனோடு இன்னொரு 4 பேர் பழகுவார். உங்களுக்கு தெரியாத வேறொரு நண்பர் அவரோடு இருப்பார். அவர் அவர்கிட்ட பழகும்போது அவன் உனக்கு சொல்லி தருவான். என் நண்பன் உனக்கு சொல்லி தந்தான், என் நண்பன் எனக்கு சொல்லி தந்தான், நான் உனக்கு சொல்லித்தரேன்ட்டு ஒருவரால் பலர் பயனடையும் பொழுது அது எவ்வளவு பெரிய நன்மையாக உங்களிடத்தில் சேரும் என்பதை உணர்ந்து, நாம் அறிந்த இந்த மார்க்கத்தை எல்லா நண்பர்களோடும் பகிர்ந்து, இந்த மார்க்கத்திலே நம்மளோடு நாளை மறுமையில் அனைவரும் சொர்க்கத்திலே நுழையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.